பெண்கள் தினத்தில் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைச்சிருக்காங்கன்னா மோடி என்ன சொல்ல வருகிறார் என்றால் பெண்கள் சமையலறைக்கு உரித்தானவர்கள் என்று சொல்ல வருகிறார் என்பதைத்தான் கவிஞர் சொல்லுகிறார். வேற எதுவும் பெண்களுக்கு பண்ண தெரியாதா? வேற எங்கேயும் சலுகை கொடுக்க முடியாதா? ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பு இந்த நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்துத்துவ கருத்தை, சனாதன கருத்தை, வர்ணாசிரம கொள்கையை நியாயப்படுத்துகின்ற இடத்தில் இருக்கிறார்கள். வர்ணாசிரம கொள்கையும் சனாதனமும் பெண்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்ற இடத்திலிருந்துதான் இந்த அரசாங்கத்துடைய யோகியதையும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விதத்தையும் நாம் அணுக முடியும். என்ன பிரச்சனைனா பெண்களை மிக இழிவாக நடத்துகின்ற வர்ணாசிரமத்தையும் ஜாதிய அடுக்குநிலையையும் போற்றி பேசுகின்றவர்களை நீதிபதிகளாகவும் பெண் நீதிபதிகளாக பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவில் என்ன நீதியான பெண்களுக்கு பார்த்து விட முடியும்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி நேற்று பேசியிருக்கிறார். வர்ணாசிரமம் என்பதை குறித்து அறிவியல் பூர்வமான விவாதங்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார், ஆவணப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அல்ல 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை மறுத்து இந்தியாவில் யாரும் எழுதிவிடவில்லை. அதை கடந்து யாரும் ஆய்வை நடத்திவிட முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அவர் வர்ணாசிரமம் குறித்தும் சாதி குறித்தும் வைக்கக்கூடிய ஆய்வை ஒரு நீதிபதி மறுக்கிறார் என்றால் அது பொது சமூகத்தினுடைய விவாதமே ஒழிய ஒரு தனிப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான அநீதிகள் குறித்தான வழக்குகளில் கிட்டத்தட்ட 92% வழக்குகள் உரிய விசாரணைக்கு உரிய காலத்தில் எடுக்கப்பட்டதே இல்லை என்றால் நீதிமன்றத்தின் யோகியதை என்ன என்ற கேள்விதான் முன்வைக்க வேண்டும். அப்புறமே பெண்களை பற்றி பேசுவோம். இந்த வழக்குகளில் 100 22% மட்டும்தான் வழக்கு விசாரணை செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் புதுச்சேரியில ஏன் பெண் குழந்தை சீரழிக்கப்பட மாட்டால்? ஏன் சீரழிக்கப்பட மாட்டால்? பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சீரழிவு, இந்த பாலியல் சித்திரவதை, இந்த வன்முறை குறித்தான வழக்குகளை நடத்துவதற்கு காவல்துறையும் தயாராக இல்லை. அது ஏன் என்று கேட்பதற்கு நீதிமன்றமும் துணியவில்லை என்றால் பெண்களுக்கு எந்த நீதியும் உத்தரவாதப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த சமூகத்தில் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது உலக அளவில் எப்படி இருந்திருக்கிறது என்கின்ற இடத்தில் செய்யப்பட்ட ஆய்வில் உலகத்தில் மிக மோசமான நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இல்லை என்கின்ற பட்டியலில் முதலாவதாக வரக்கூடிய நாடு இந்திய நாடு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாதுகாப்பாக இருந்தோம், மோடி வந்ததற்கு பிறகு பாதுகாப்பு இல்லை என்பதை ஆய்வுபூர்வமாக சொல்லிவிட்டார்கள். காரணம் என்ன? மோடி என்கின்ற தனிநபர் அல்ல, மோடி உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்துத்துவம் என்கின்ற கருத்து, அந்த இந்துத்துவம் கருத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சாதிய கொள்கை, அந்த சாதிய கொள்கையில் இருக்கக்கூடிய பெண்ணிய கருத்து நிலை, அதன் மூலமாகத்தான் இத்தனை சீரழிவு இங்கே வந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன பேசுறான்? சாதி ஆணவ கொலை குறித்து பேசுகின்ற என்ன சொல்றான்? இந்த பெண்களை மயக்கி அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். இதோ இந்த பெண்களுக்கு ஒன்றுமே தெரியாதது போலவும், இவர்கள் குழந்தைகளை போலவும், இவர்களை பாதுகாக்கக்கூடிய அனுமாராக இவன் தான் வர வேண்டும் என்பதை போல பேசிக் கொண்டிருக்கின்றான். இன்றைக்கும் அவன் பெண்களை ஒரு பொருளாக, அவன் வைத்திருக்கக்கூடிய சொத்தாகத்தான் பார்க்கிறான் ஒழிய பெண்களால் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும், முடிவெடுத்த வாழ்க்கையை நடத்த முடியும், வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இந்த சாதி ஆதிக்க ஆணுக்கு இல்லை என்கின்ற காரணத்தால் ஆணவ படுகொலை நடக்கிறது. அதன் அடியில் இருப்பதும் இந்த பெண்கள் மீதான இவனது இந்துத்துவ மத புத்திதான் ஒழிய வேறொன்றும் கிடையாது. பெண்கள் தினத்தை பற்றியான ஒரு கேள்வியை தோழர் சல்மா அவர்கள் எழுப்பினார்கள். சம்பிரதாயமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதை நடத்தி கொண்டே போய்கொண்டிருக்கிறோமே என்பது மிக மிக முக்கியமான ஒரு புள்ளியாகவும் கேள்வியாகவும் இருக்கிறது. எதை மாற்றினால் இந்த நிலையை மாற்றலாம் என்ற கேள்விதான் அவருடைய கேள்வி. தோழர் கீதா இளங்கோவன் அவர்கள் பேசும் பொழுதும் கூட இது குறித்து விரிவாக இந்திய சமூகத்தினுடைய அணுகுமுறை, பெண்களை பற்றியான அணுகுமுறை குறித்து அவர் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு அணுகுமுறைகள் இருக்கிறது என்றெல்லாம் அவர் மிக எளிமையாக மிக விரிவாக சொன்னார். மாதவிடாய் என்கின்ற ஒன்றையே அவர்கள் தீட்டாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்திலே எப்படி பெண்களை பற்றி புரிந்து கொள்வது, பெண்களுக்கான உரிமைகள் எவ்வாறு வென்றெடுப்பது, பெண்களுக்கான இடம் எவ்வாறு சரிசமமாக பங்கிடப்படுவது என்பதெல்லாம் இந்த புள்ளியிலிருந்து எழுப்பக்கூடிய கேள்விகளாக இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய சமூகத்திலே அது ஒரு இந்துத்துவ சமூகம். இந்துத்துவ சமூகத்தில் பெண்களுக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்தியாவிலே பெண்களுக்கான இடமாக இருக்கிறது. மாதவிடாய் இழுக்கு என்று மட்டும் சொல்லவில்லை, பெண்களே இழுக்கு என்றுதான் இந்து மதம் சொல்லுகிறது. மனு தர்மத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை பற்றியான கருத்து பிம்ப கட்டமைப்பு தான் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பாக இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு என்ன இடத்தை இந்த மதம் கொடுத்திருக்கிறது? 2000 ஆண்டுகளாக இந்த சமூகத்தை இந்த மதம், இந்த மனு தர்மம், இந்த சனாதனம், இந்த வர்ணாசிரமம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டமைப்பு பெண்களை பற்றியான என்ன பிம்பத்தை இந்த சமூகத்தில் எழுப்பி இருக்கிறதோ அதுதான் அரசாங்கத்தில் பிரதிபலிக்கிறது. சாதியை பற்றி
இந்த சமூகத்தில் பெண்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க என்பதை பற்றியான ஆழமான, நேர்மையான, தெளிவான விவாதம் எழாமல், அதை குறித்தான ஒரு எதிர்வினை நடக்காமல் பெண்களுக்கான நிலை மாறப்போவதில்லை. என்ன வேண்டுமானாலும் நாம் சட்டத்தில் எழுதலாம், சட்டத்தில் என்ன பாதுகாப்பை வேணுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் பெண்களை எவ்வாறு அணுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் பெண்களுக்கான உரிமை என்பது இந்த சமூகத்தில் நிலைநாட்டப்படும். இது ஒரு அடுக்குநிலை சமூகமாக வர்ணாசிரமத்திலே அவர்கள் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று பிரித்திருக்கக்கூடிய இந்த அடுக்கு நிலையில பெண்களுக்கு எங்கு இடம் இருக்கிறது? இது பெண்களை பற்றிய வகுப்பா அல்லது ஆண்களை பற்றிய பிரிவா? ஆண் சமூகத்தை பற்றியான பிரிவு நிலை தான் இந்த வர்ண பிரிவு நிலை என்றால், பெண்களுக்கு எந்த இடம் இருக்கிறது என்கின்ற கேள்வி எழுப்பாமல் இந்த சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து விட முடியாது. வர்ணாசிரமம், அதன் அடுத்து தொடர்ச்சியாக எழுகின்ற சாதிய பாகுபாடு, ஜாதிய பாகுபாட்டிற்குள்ளாக ஒரு சாதியும் இன்னொரு சாதியும் எவ்வாறு உரையாட வேண்டும், எவ்வாறு பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று விதிகளை வகுத்த மனு தர்மம் பெண்களை என்ன சொல்கிறது? பெண்கள் ஆபத்தானவர்கள், நம்புவதற்கு தகுதியானவர்கள் அல்ல, அவர்கள் ஏதேனும் ஒரு ஆணினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று மனு தர்மம் சொல்லுகிறது. அதை எந்த இந்துத்துவவாதியும் மறுக்கவில்லை. எந்த இந்துத்துவவாதியும் மறுக்கவில்லை. ஒரு பெண்ணை அந்த பெண்ணினுடைய தகப்பன் பாதுகாக்க வேண்டும், அல்லது கணவன் பாதுகாக்க வேண்டும், அல்லது மகன் பாதுகாப்பில் அந்த பெண் விடப்பட வேண்டுமே ஒழிய தனித்து விடப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள். சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வரினுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. இதுதான் இந்த தேசத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுதான் தோழர் சல்மா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், பெண்கள் தினத்தில் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைச்சிருக்காங்கனால் மோடி என்ன சொல்ல வருகிறார் என்றால், பெண்கள் சமையல் அறைக்கு உரித்தானவர்கள் என்று சொல்ல வருகிறார் என்பதைத்தான் கவிஞர் சொல்லுகிறார். வேற எதுவும் பெண்களுக்கு பண்ண தெரியாதா? வேற எங்கேயும் சலுகை கொடுக்க முடியாதா? ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பு இந்த நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்துத்துவ கருத்தை, சனாதன கருத்தை, வர்ணாசிரம கொள்கையை நியாயப்படுத்துகின்ற இடத்தில் இருக்கிறார்கள். வர்ணாசிரம கொள்கையும் சனாதனமும் பெண்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்கிற இடத்திலிருந்துதான் இந்த அரசாங்கத்துடைய யோக்கியதையும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விதத்தையும் நாம் அணுக முடியும். என்ன பிரச்சனைனா, பெண்களை மிக இழிவாக நடத்துகின்ற வர்ணாசிரமத்தையும் ஜாதிய அடுக்கு நிலையையும் போற்றி பேசுகின்றவர்களை நீதிபதிகளாகவும் பெண் நீதிபதிகளாக பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவில் என்ன நீதியான பெண்களுக்கு பார்த்து விட முடியும்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி நேற்று பேசியிருக்கிறார். வர்ணாசிரமம் என்பதை குறித்து அறிவியல் பூர்வமான விவாதங்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார், ஆவணப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை மறுத்து இந்தியாவில் யாரும் எழுதிவிடவில்லை. அதை கடந்து யாரும் ஆய்வை நடத்திவிட முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அவர் வர்ணாசிரமம் குறித்தும் சாதி குறித்தும் வைக்கக்கூடிய ஆய்வை ஒரு நீதிபதி மறுக்கிறார் என்றால், அது பொது சமூகத்தினுடைய விவாதமே ஒழிய ஒரு தனிப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அது ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய ரீதியாக பாகுபாடு செய்யப்பட்ட மக்களினுடைய அநீதியை பற்றி, அவர்களுக்கு விளைக்கப்பட்ட அநீதியை குறித்தான விவாதமாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அது நீதிமன்றத்திற்குள் ஒரு நீதிபதியுடைய அதிகாரத்திற்குள் இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இது இந்த சமூகத்தை அவமானப்படுத்துகிற செயலாகவும் அதை பற்றின கருத்தாகவும் தான் நான் பார்க்கின்றேன் ஒழிய வேறொன்றாகவும் நான் பார்க்கவில்லை. நீதிமன்றம் சமூகத்தினுடைய சுதந்திரத்திற்கு அப்பாற்பட்டதல்ல, விடுதலைக்கு அப்பாற்பட்டதல்ல. அது யாராக இருந்தாலும் தனி மனித அல்லது சமூக விடுதலைக்கு உட்பட்டு தான் பேச வேண்டும், இயங்க வேண்டுமே ஒழிய அதுக்கு அப்பாற்பட்டு இயங்க முடியாது. ஆக நீங்கள் சொல்லுகின்ற வர்ணாசிரமம், சாதிய கட்டமைப்பு, இங்க இருக்கக்கூடிய பாகுபாடு, அதை அடுத்து வருகின்ற ஸ்மிருதிகள், சுருதிகள், அதை தொடர்ந்து வருகின்ற இந்த மனுதர்மம் உள்ளிட்ட, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் போற்றி கொண்டாடுகின்ற பகவத்கீதை என்ன பேசுகிறது? பகவத்கீதை என்ன பேசுகிறது? இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இதில் பெண்கள் நிலை என்ன என்று பார்த்தால், அதில் பெண்களுக்கு இந்த அடுக்கு நிலையில் கடைசி நிலையைத்தான் வைத்திருக்கிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லுகிறார்? பெண்கள் தான் சாதிய கட்டமைப்பினுடைய நுழைவாயிலாக வைத்திருக்கிறது இந்து மதம் என்று சொல்கிறார். இட்ஸ் கேட்வே டு தி காஸ்ட் சிஸ்டம். அப்ப நீங்க காஸ்ட் சிஸ்டத்தை நீங்க
எதிர்கொள்ள வேண்டும் என்றால் பெண்கள் குறித்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். உயர் சாதி பெண்களுக்கு, அதாவது எடுத்துக்கொள்வோம், பிராமணர்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இந்த 3 பேரும் உங்க இந்துத்துவ தர்மத்தின்படி, வருணாசிரமத்தின்படி, சனாதனத்தின்படி, மனு தர்மத்தின்படி இருபிறப்பாளர்கள். முதலிலே பெற்றோர்களின் மூலமாக பிறக்கக்கூடியவர்கள், அடுத்து அவர்கள் மந்திரம் சொல்லி புனிதப்படுத்தி பெண்கள் வயிற்றிலிருந்து வந்த காரணத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் அந்த தீட்டை கழிக்கிறோம் என்று சொல்லி 2வது பிறப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் தான் பூணூல் அணிவிக்கிறீர்கள். இந்த இருபிறப்பின் மூலமாக புனிதப்படுத்துகின்ற இந்த 3 வர்ணங்கள், இந்த 3 வர்ணங்களில் ஏன் பெண் இல்லை? வர்ணாசிரம யோக்கியம் என்ன சொல்றீங்க இல்லையா? சாதிய கட்டமைப்பை சரியானது என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? நான் கேட்க விரும்புகின்றேன், இந்த சாதிய வர்ணாசிரம கட்டமைப்பில் பெண்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள்? இது சரி என்று சொல்லக்கூடிய நீதிபதிக்கு பூணூல் இருக்கா இல்லையா? அவர் போட முடியுமா? அவர் இருபிறப்பாளராக இருப்பாரா இல்லையா? ஒரு ஆணுக்கு இருபிறப்பாளர் என்பது புனிதத்தன்மையானது என்றால் அவர் சமூகத்தில் அனைத்து உரிமைகளையும் கோருவதற்கான பாஸ்போர்ட்டாக பூணூல் இருக்கிறது. இருபிறப்பாளர் கொண்டவர்களுக்கு தான் நீதி கிடைக்கும், இருபிறப்பாளராக இருப்பவர்களுக்கு தான் சொத்துரிமை வைப்பதற்கு உரிமை, சொத்துக்கள் வைப்பதற்கு உரிமை இருக்கிறது, இருபிறப்பாளராக இருப்பவருக்கு தான் கல்வி உரிமை இருக்கிறது என்பதை மனு தர்மம் சட்டமாக்குகிறது. இந்த மனு தர்ம சட்டம் தானே இந்தியாவை ஆண்டது. இந்த இடத்தில் பெண்களுக்கு என்ன நிலை இருக்கிறது? ஒரு நிலையும் கிடையாது, ஒரு நிலையும் கிடையாது. ஆக இருபிறப்பாளருக்கு நீதியில் உரிமை இருக்கிறது, சொத்தில் உரிமை இருக்கிறது, அதிகாரம் பெற்றுக் கொள்வதில் உரிமை இருக்கிறது, கல்வியில் உரிமை இருக்கிறது. அது இருபிறப்பாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றால் இருபிறப்பாளராக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய பார்ப்பன பெண்களுக்கு கிடையாது, சத்திரிய பெண்களுக்கு கிடையாது, வைசிய பெண்களுக்கு கிடையாது. அப்ப இந்த வர்ண சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வர்ணாசிரமத்தை நாம் உடைக்கவில்லை என்றால் பெண் விடுதலை சாத்தியமில்லை. வர்ணாசிரமத்தை கொண்டாடுகின்ற சமூகம் இருக்கின்ற வரை, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கின்ற வரை, வர்ணாசிரமத்தை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கும் வரை, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவன் அதிகாரத்தில் இருக்கும் வரை இந்தியாவில் பெண்களுக்கு உரிமை கிடைக்கப் போவதில்லை. இதான் நிலை. ஆக வர்ணாசிரமம் குறித்தும் சாதி குறித்தும் இந்த பாகுபாடு குறித்தும் போகிற போக்கில் கமெண்ட் அடிக்க முடியாது. It is not a division of labor. It is not a choice. It is not a choice. எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒன்று. அது எப்படி நாங்கள் விரும்பினால் மாறிக்கொள்வதாக இருக்க முடியும்? திருமுருகன் நினைத்தால் திருமுருகன் பார்ப்பனராக மாற முடியுமா? அல்லது சத்திரியராக மாற முடியுமா? வைசியனாக ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படி என்றால் சத்ரபதி சிவாஜியை பதவி ஏற்றுக் கொள்வதற்கான சாதிய உயர்நிலைக்கு மாற்றுவதற்கு யாகங்கள் செய்வதற்கு கோடானு கோடி பணம் வாங்க வேண்டிய தேவை ஏன் பார்ப்பனர்களுக்கு வந்தது? காசு கொடுத்தா மாற முடியும் என்கின்ற நிலையில் நீ வைத்திருக்கிறீர்கள். காசு கொடுக்காத நிலையில் தான், காசு கொடுக்க முடியாத நிலையில் தானே ஒட்டுமொத்த சமூகம் இருக்கிறது. ஆக இங்கே இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு, அதை பாதுகாக்கக்கூடிய சாதிய அடுக்கு நிலை, சாதிக்குள்ளாக எவ்வாறு இயங்க வேண்டும் என்று நீதியையும் சட்டத்தையும் வரையறுக்கக்கூடிய மனு தர்மம், இதை வைத்து கட்டமைக்கப்பட்ட இந்து மதம். இந்து மதம் என்று சொன்னால் ஐயனாரை கும்பிடுறவன மாரியம்மனை கும்பிடுறவன் அல்ல, அவன் இந்து மதத்திற்கு அப்பாற்பட்டவன், இந்து மத கட்டமைப்பிற்குள் வராதவன், அவன் இயற்கை வழிபடக்கூடியவன். அவன் இந்த ஐம்பூதங்களின் வழியாகத்தான், இயற்கையின் வழியாகத்தான் மனிதன் உருவாகிறான், உலகம் உருவாகிறது என்று சொல்லக்கூடிய சித்தாந்த கொள்கையின் அடிப்படையில் வரக்கூடியவன். ஆனால் இந்து மதம் என்பது இந்த உலகத்தை மாயை என்று சொல்லுகிறது, இயற்கையை மாயை என்று சொல்லுகிறது, ஒற்றை பரம்பொருளின் கீழிருந்துதான் அனைத்தும் உருவாகிறது என்று சொல்கிறார்கள். இரண்டும் வேறு வேறானது, இரண்டும் எதிரெதிரானது. ஒற்றை பரம்பொருள், ஒற்றை பரமாத்மா, ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பில் உலகம் உருவாக்கப்படவில்லை என்று சொல்லுவதுதான் இங்கே தமிழர்கள் நம்புகின்ற இறை நம்பிக்கையாக இருக்கிறது. அதுதான் மாரியம்மனாக இருக்கிறது, ஐயனாராக இருக்கிறது. ஆக சனாதனத்துக்கு வெளியில் நிற்கக்கூடியது தமிழ் சமூகம், வர்ணாசிரமத்தை எதிர்க்கக்கூடியது தமிழ் சமூகம். ஏன் நீங்கள் சொல்லக்கூடிய ஒற்றை கடவுள் உருவாக்கிய மனித அடுக்கு நிலை என்பதை மறுத்தவன் தமிழன், மறுத்தவன் தமிழன். அப்ப இந்த படிநிலையை மறுக்கின்ற இடத்தில் தான் சமத்துவம் சாத்தியமாகும்.
இந்த ஒற்றை பரம்பொருள் நிலை என்கின்ற கருத்துருவாக்கத்தை என்றைக்கு நாம் தூக்கி எறிகிறோமோ அன்றைக்கு இந்த சமத்துவ நிலைக்கான வழி பிறக்கும், கதவு திறக்கும். அது இல்லை என்றால் 1000 சட்டங்கள் போட்டாலும் 1,00,000 நீதிமன்றங்கள் வைத்தாலும் அதில் 1 கோடி பெண்களை நீதிபதிகளாக மாற்றினாலும் சமூகம் மாறப்போவதில்லை. அவர்கள் எதை நம்புகிறார்கள், எதனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் சமூகத்திற்குள்ளே மாற்றம் வருவதும் விடுப்பதும். இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான அநீதிகள் குறித்தான வழக்குகளில் கிட்டத்தட்ட 92% வழக்குகள் உரிய விசாரணைக்கு உரிய காலத்தில் எடுக்கப்பட்டதே இல்லை என்றால் நீதிமன்றத்தின் யோகியதை என்ன என்ற கேள்விதான் முன்வைக்க வேண்டும். அப்புறமே பெண்களை பற்றி பேசுவோம். இந்த வழக்குகளில் 100ல் 22% மட்டும்தான் வழக்கு விசாரணை செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் புதுச்சேரியில ஏன் பெண் குழந்தை சீரழிக்கப்பட மாட்டாள்? ஏன் சீரழிக்கப்பட மாட்டாள்? பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சீரழிவு, இந்த பாலியல் சித்திரவதை, இந்த வன்முறை குறித்தான வழக்குகளை நடத்துவதற்கு காவல்துறையும் தயாராக இல்லை. அது ஏன் என்று கேட்பதற்கு நீதிமன்றமும் துணியவில்லை என்றால் பெண்களுக்கு எந்த நீதியும் உத்தரவாதப்படுத்துவதற்கான வாய்ப்பு அந்த சமூகத்தில் இல்லை. இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது உலக அளவில் எப்படி இருந்திருக்கிறது என்கின்ற இடத்தில் செய்யப்பட்ட ஆய்வில் உலகத்தில் மிக மோசமான நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இல்லை என்கின்ற பட்டியலில் முதலாவதாக வரக்கூடிய நாடு இந்திய நாடு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாதுகாப்பாக இருந்தோம், மோடி வந்ததுக்கு பிறகு பாதுகாப்பு இல்லை என்பதை ஆய்வுபூர்வமாக சொல்லிவிட்டார்கள். காரணம் என்ன? மோடி என்கின்ற தனிநபர் அல்ல, மோடி உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்துத்துவம் என்கின்ற கருத்து, அந்த இந்துத்துவம் கருத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சாதிய கொள்கை, அந்த சாதிய கொள்கையில் இருக்கக்கூடிய பெண்ணிய கருத்து நிலை, அதன் மூலமாகத்தான் இத்தனை சீரழிவு இங்கே வந்திருக்கிறது. ஆக தோழர்களே, பெண் விடுதலைக்காக இந்திய சமூகத்திற்குள் நாம் போராட வேண்டும் என்றால் இந்த ஜாதிய கட்டமைப்பு தகர்த்தப்பட வேண்டும். இன்னைக்கு என்ன பேசுறான்? சாதி ஆணவ கொலை குறித்து பேசுகும்போது என்னைக்கு சொல்றான்? அவன் இந்த பெண்களை மயக்கி அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். இதோ இந்த பெண்களுக்கு ஒன்றுமே தெரியாதது போலவும், இவர்கள் குழந்தைகளைப் போலவும், இவர்களை பாதுகாக்கக்கூடிய அனுமாராக இவன் தான் வர வேண்டும் என்பதை போல பேசிக் கொண்டிருக்கின்றான். இன்றைக்கும் அவன் பெண்களை ஒரு பொருளாக, அவன் வைத்திருக்கக்கூடிய சொத்தாகத்தான் பார்க்கிறானே ஒழிய பெண்களால் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும், முடிவெடுத்த வாழ்க்கையை நடத்த முடியும், வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இந்த சாதி ஆதிக்க ஆணுக்கு இல்லை என்கின்ற காரணத்தால் ஆணவ படுகொலை நடக்கிறது. அதன் அடியில் இருப்பதும் இந்த பெண்கள் மீதான இவனது இந்துத்துவ மத புத்திதான் ஒழிய வேறொன்றும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட இந்தியாவிற்கும் நடக்கக்கூடிய அனைத்து வன்முறைகளுக்கும் பின்னால் இருப்பது இந்து மத கொள்கையினுடைய வன்முறை தான், வேறொன்றும் கிடையாது. இந்து மத கொள்கையினுடைய வன்முறையினுடைய சாராம்சத்தை வர்ணாசிரமத்தில் கண்டுபிடிக்கலாம், சாதிய கட்டமைப்பில் கண்டுபிடிக்கலாம். இந்த ஜாதிய கட்டமைப்பையும் வர்ணாசிரமத்தையும் சரியானது என்று யார் ஒருவர் நியாயப்படுத்துகிறார்களோ அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள், மனித குலத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அரசியல் இந்த மண்ணிலே துளிர் விடுவதற்கு நாம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.